ஹை ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, ஆதார் கார்டு வச்சுருக்கக்கூடிய எல்லாரும் கண்டிப்பாக அந்த 4 புதிய அப்டேட்டை பற்றி தெரிஞ்சுக்கோங்க. ஸோ டைரெக்டாக வந்து அப்டேட்டுக்கு போயிடலாம். ஃபஸ்ட் அப்டேட் என்ன அப்படிங்கிறத நான் சொல்லிடுறேன். இப்போ நம்மளுடைய ஆதார் கார்டில் நம்மளுடைய டெமோக்ராஃபிக் டீட்டெயில்ஸ் கரெக்ஷன் பண்ணுறது, உதாரணத்துக்கு உங்களுடைய நேம், டேட் ஆஃப் பர்த், ஜெண்டர், அட்ரஸ், ஸோ இது போன்ற டெமோக்ராஃபிக் டீட்டெயில்ஸ் நீங்கள் கரெக்ஷன் பண்ணணும் அப்படின்னா, இதுக்கு முன்னாடி வரைக்கும் நம்ம மேனுவலாக டாக்குமெண்ட் வந்து அப்லோட் பண்ணிகிட்டு இருந்தோம். நம்மளுடைய பேன் கார்டாக இருக்கட்டும், நம்முடைய பர்த் சர்டிஃபிகேட்டு, அதே மாதிரி டிரைவிங் லைசன்ஸ், ஓட்டர் ஐடி, இந்த மாதிரி நம்ம மேனுவலாக டாக்குமெண்ட்டை அப்லோட் பண்ணி தான் அந்த டாக்குமெண்ட்டை அவங்க வெரிஃபிகேஷன் பண்ணதுக்கப்புறம் தான் நம்மளுடைய டெமோக்ராஃபிக் டீட்டெயில்ஸ் நம்ம ஆதாரில் கரெக்ஷன் ஆகும். ஆனால் இப்போ ஒரு அப்டேட் கொண்டு வந்திருக்காங்க. இங்கே பாருங்கள், நான் அட்ரஸ் அப்டேட் அப்படிங்கிற இந்த ஆப்ஷனுக்குள்ளே போயிருக்கேன். இதில் போனீங்கன்னா டாக்குமெண்ட் அப்லோட் பை, அதில் 2 ஆப்ஷன் இருக்குது. ஒன்று வந்து மேனுவல் அப்லோட், 2வது ஆப்ஷன் ஃபெச் ஃப்ரம் டிஜிட்டல் ரெஸ்பிராட்டரி அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் இப்போ புதுசாக வந்து இன்ட்ரோடியூஸ் பண்ணி வச்சுருக்காங்க. பட் இந்த ஆப்ஷன் இன்னும் எனேபிள் ஆகலை. புதுசாக வந்து இப்போ இன்ட்ரோடியூஸ் பண்ணிட்டாங்க. கூடிய விரைவில் இந்த ஆப்ஷன் வந்து நம்மளுக்கு பிளாக் கலரில் டிஸ்பிளே ஆயிரும். ஸோ அந்த மாதிரி இருந்துச்சுன்னா இந்த 2வது ஃபெச் ஃப்ரம் டிஜிட்டல் ரெஸ்பிராட்டரி அப்படிங்கிற ஆப்ஷன் செலக்ட் பண்ணிட்டீங்கன்னா ஆதார் ஆட்டோமேட்டிக்காகவே உங்களுடைய மற்ற டாக்குமெண்ட்ஸ், ஓட்டர் ஐடி, பேன் கார்டு, டிரைவிங் லைசன்ஸ், பர்த் சர்டிஃபிகேட்டு, ஸோ இதில் இருக்கக்கூடிய டேட்டாவை ஃபெச் பண்ணிவிட்டு நீங்கள் எந்த டேட்டாவை கரெக்ஷன் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அந்த டேட்டாவை மட்டும் கரெக்டாக உங்களுடைய டாக்குமெண்ட்டில் டிஜிட்டல் மூலமாக ஃபெச் பண்ணி எடுத்து ஆட்டோமேட்டிக்காக கரெக்ஷன் ஆகிரும். நம்ம மேனுவலாக டாக்குமெண்ட் அப்லோட் பண்ண தேவையில்லை. இது ஒரு நல்ல அப்டேட். ஸோ இது ஃபஸ்ட் அப்டேட்டு. 2வது அப்டேட் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இது வந்து நமக்கு எல்லாருக்கும் கொஞ்சம் ஆச்சரியமான அப்டேட் தான். அதாவது ஆதாரில் நம்ம கரெக்ஷன் பண்ணுறதுக்கான அந்த கட்டணத்தை வந்து உயர்த்தி இருக்கிறாங்க. ஸோ ரொம்ப வருஷமாகவே நம்மளுக்கு 50 ரூபாயா கட்டணம் இருந்தது. இப்போ நீங்கள் ஒரு ஆதார் சேவை மையத்துக்கு போய் கரெக்ஷன் பண்ணுறீங்க அப்படின்னா, இங்கே பாருங்கள், ஆதார் என்ரோல்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும் இலவசம் தான். புதுசாக ஆதார் கார்டு எடுக்கிறோம் அப்படின்னா அது ஃப்ரீ. ஆதார் அப்டேட் சார்ஜஸ் கொடுத்துருக்குறாங்க. இப்போ நீங்கள் ஆதார் கார்டில் பயோமெட்ரிக், மேண்டட்டரி பயோமெட்ரிக் அப்டேட் பண்ணுறீங்க. பயோமெட்ரிக்னால் உங்களுடைய கைவிரல் ரேகை, கருவிழி, அதுக்கப்புறம் ஃபோட்டோ, இது எல்லாமே பயோமெட்ரிக் அப்டேட்டில் வந்துடும். ஸோ இப்போது உங்களுடைய குழந்தைகளுக்கு இப்போ 5 வயசுலேருந்து 7 வயசு வரைக்கும் நீங்கள் பயோமெட்ரிக் அப்டேட் பண்ணணும் அப்படின்னா அது வந்து இலவசம் தான். அதே மாதிரி 15 வயசுலேருந்து 17 வயசு வரைக்கும் 2வது பயோமெட்ரிக் அப்டேட் மேண்டட்டரியாக வந்து பண்ணணும், கட்டாயமாக பண்ணணும். அதுவும் வந்து இலவசம் தான். ஸோ இதுக்கு முன்னாடி வரைக்கும் இந்த 7 வயசுலேருந்து 15 வயசுக்குள்ளே நீங்கள் பயோமெட்ரிக் அப்டேட் பண்ணணும் அப்படின்னா கட்டணம் 100 ரூபா வசூலிச்சுட்டு இருந்தாங்க. இப்போ 125 ரூபாயா உயர்த்திருக்கிறாங்க. அதே மாதிரி 17 வயசுக்கு அப்புறம் நீங்கள் பயோமெட்ரிக் அப்டேட் பண்ணணும் அப்படின்னா அதனுடைய கட்டணமும் 125 ரூபா வசூலிக்கிறாங்க. இந்த இன்க்ரீஸ் வந்து எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 25 ரூபா உயர்த்திருக்கிறாங்க. ஆனால் இப்போ லேட்டஸ்ட்டாக ஒரு அப்டேட் சொல்லியிருந்தாங்க. என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, உங்கள் குழந்தையினுடைய 7 வயசுலேருந்து 15 வயசுக்குள்ளார நீங்கள் மேண்டட்டரி பயோமெட்ரிக் அப்டேட் பண்ணீங்க அப்படின்னா அது இலவசம். எது வரைக்கும் 30/9/2026 வரைக்கும் நீங்கள் ஃப்ரீயாக வந்து அப்டேட் பண்ணிக்கலாம். 125 ரூபா பணம் கட்ட தேவையில்லை. அதுக்கப்புறமா வந்து பார்த்திங்கன்னா நம்ம 125 ரூபா பணம் கட்டணும். எவ்வளோ இருந்ததுன்னா 100 ரூபா இருந்தது. ஸோ டெமோக்ராஃபிக் அப்டேட், அதாவது நம்மளுடைய நேம், ஜெண்டர், டேட் ஆஃப் பர்த், அட்ரஸ், மொபைல் நம்பர், இமெயில், ஸோ இது போன்ற டெமோக்ராஃபிக் அப்டேட் எல்லாத்துக்கும் பார்த்திங்கன்னா நீங்கள் ஒரே டைமில் பண்ணுறீங்க, அதாவது பயோமெட்ரிக் அப்டேட்டும் டெமோக்ராஃபிக் அப்டேட்டும் ஒரே டைமில் பண்ணுறீங்க அப்படின்னா டெமோக்ராஃபிக் அப்டேட்டுக்கு இலவசம் தான், 125 ரூபாயோடு முடிஞ்சு போயிடும். இல்லை நீங்கள் தனியாக டெமோக்ராஃபிக் அப்டேட் மட்டும் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு 75 ரூபா கட்டணம் சொல்லியிருக்கிறாங்க. எவ்வளோ இருந்ததுன்னா 50 ரூபா இருந்தது. அடுத்ததாக டாக்குமெண்ட் அப்டேட், சப்மிஷன் ஆஃப் ப்ரூஃப் ஆஃப் ஐடென்டிட்டி, அதே மாதிரி அட்ரஸ், இந்த பிஓஐ பிஓஏன்னு சொல்லுவாங்க இல்லைங்களா. ஸோ அது வந்து டாக்குமெண்ட் அப்டேட்டு. இந்த டாக்குமெண்ட் அப்டேட்டுக்கு ஜூன் 14, 2026 வரைக்கும் ஃப்ரீயாக நீங்கள் அப்டேட் பண்ணிக்கலாம். அதே ஜூன் 14க்கு அப்புறமா பார்த்தீங்கன்னா 75 ரூபா கட்டணம் செலுத்தணும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. இப்போது இந்த ஃப்ரீ அப்படிங்கிறது வந்து நீங்களாகவே ஆன்லைன் மூலமாக அப்டேட் பண்ணிங்கன்னா ஃப்ரீ. இல்லை நீங்கள் இப்போவும் போயிட்டு நீங்கள் ஆதார் சேவை மையத்தில் தான் அப்டேட் பண்ண போகிறீங்க அப்படின்னா அதுக்கு 75 ரூபா கட்டணம் வசூலிக்கிறாங்க. ஸோ இது கட்டண விதிகளில் மாற்றங்கள் வந்திருக்குது. அண்ட் அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா ஆதார் மற்றும் பேன் கார்டு லிங்க் பண்ணுறதுக்கான கடைசி தேதி டிசம்பர் 31, 2025. ஸோ இது யாருக்கெல்லாம் பொருந்தும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் பேன் கார்டு எடுத்தது அக்டோபர் 1, 2024 முன்னாடியே நீங்கள் பேன் கார்டு எடுத்திருந்தீங்க அப்படிங்கிறவங்களுக்கு மட்டும்தான் இந்த லாஸ்ட் டேட் வந்து பொருந்தும், டிசம்பர் 31, 2025. இல்லை நான் வந்து அக்டோபர் 1, 2024 அப்புறம் தான் வந்து பேன் கார்டு எடுத்திருக்கேன் அப்படின்னா உங்களுக்கான கடைசி தேதி, டெட்லைன் டேட்டு ஆல்ரெடி 2023 முடிஞ்சது. ஸோ நீங்கள் இப்போ ஆதார் மற்றும் பேன் லிங்க் பண்ணணும் அப்படின்னா 1000 ரூபா பணம் கட்டி தான் ஆகணும்.
ஸோ இது யாருக்கு பொருந்தோம் அப்படின்னா 1 அக்டோபர் 2024 முன்னாடியே பேன் கார்டு எடுத்திருந்து இது வரைக்கும் அந்த பேன் கார்டை உங்களுடைய ஆதார் கார்டு கூட லிங்க் பண்ணல அப்படின்னா முற்றிலும் ஃப்ரீ தான். டிசம்பர் 31 2025க்குள்ளார நீங்கள் லிங்க் பண்ணிக்கோங்க. அப்படி இல்லைனா அதுக்கப்புறம் 1000 ரூபா ஃபைன் கட்ட வேண்டியதாக இருக்கும். பேன் கார்டு நீங்கள் லிங்க் பண்ணாமல் விட்டீங்க அப்படின்னா உங்களுக்கான டேக்ஸ் விகிதம் வந்து அதிகமாக இருக்கும். ஐடிஆர்லாம் வந்து பார்த்திங்கன்னா 10% வந்து 40% வரைக்கும் ரைஸ் ஆகும். ஐடிஆர் ரீஃபண்ட்லாம் ஆகாது. ஸோ அதனால் பேன் கார்டு மற்றும் ஆதார் கார்டு லிங்க் ஆகிருக்கா அப்படிங்கிறத ஒரு தடவைக்கு 2 தடவை உங்களுடைய இதை செக் பண்ணிக்கோங்க. உங்கள் இன்கம் டேக்ஸ் போர்ட்டலில் போய்ட்டு உங்களுடைய டேட்டா கொடுத்து நீங்கள் லிங்க் ஆகிருக்கா அப்படிங்கிறத செக் பண்ணிக்கோங்க. அண்ட் ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த டாக்குமெண்ட் அப்டேட் பண்ணுறதுக்கு கடைசி தேதி ஜூன் 14, 2026. பிஓஐ மற்றும் பிஓஏ ஆன்லைன் மூலமாக பண்ணுறீங்க அப்படின்னா முற்றிலும் இலவசம் தான். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த தகவல் கண்டிப்பாக நிறைய பேருக்கு பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். முடிஞ்ச நிறைய பேருக்கு இந்த இன்ஃபர்மேஷனை ஷேர் பண்ணிவிடுங்க. மீண்டும் அடுத்த ஒரு நல்ல பதிவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.